ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பை நெட்வொர்க்கில் சில அப்டேட்ஸ் வந்திருக்கு. அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெலகிராம் அப்டேட். நெக்ஸ்ட் பைனான்ஸில் லிஸ்ட் பண்ண போகிறதா சில ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. அது என்ன நியூஸ் அப்படின்றத டீப்பாக பார்க்கலாம். தேர்டு பார்த்தீங்கன்னா அதோடைய செகண்ட் மைக்ரேஷன் எப்போ நடக்குது, ஸோ இது மாதிரியான விஷயங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்டேட்ஸ். ஸோ மார்க்கெட்டில் இப்போது இந்தியாவில் கிரிப்டோ ரிலேட்டடாக என்ன விஷயம் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ கைஸ், கெட் இன்டு இந்த வீடியோ, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெலகிராம் வேலெட்டில் பை டோக்கனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனால என்ன விஷயம் நடக்கும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெலகிராமில் 1 பில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க, பட் பையில் 60 மில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க. இப்போ டெலகிராமில் லிமிட்டடான கிரிப்டோ கரன்சிஸ் தான் இருக்குது. அப்படின்றப்போ அந்த இடத்துல யூசர்ஸ் அக்குமுலேட் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா யூஸ் பேஸ் அதிகமாக இருக்குது. இப்போது மார்க்கெட் ஓரளவுக்கு மேலே போகுது அப்படின்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது டோக்கனில் அக்குமுலேட் பண்ணலாமா அப்படின்ட்டு பீப்புள் திங்க் பண்ணுவாங்க. அப்போது பை டோக்கனில் ஒரு அக்குமுலேஷன் நடக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா டெலகிராம் இப்போது எப்படின்னா ஒரு செக்யூரான வேலட். ஸோ அதில் கிரிப்டோ கரன்சிஸ் பை பண்ணும்போது ஆப்வியஸாக பையில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ஆட் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அது இப்போது டேரிஃப் பற்றிலாம் சில நியூஸஸ் வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படின்றப்போ ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேட் கூட இந்த இடத்துல எடுக்கலாம். லாங் டேர்முக்கு ஒரு கட் ஆஃப் அமௌண்ட் ஒதுக்கிக்கோங்க. ஷார்ட் டேர்மில் இப்போ உதாரணத்துக்கு பையை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். 0.8 சென்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு இப்போ நீங்கள் ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு $1 வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் செல் ஆஃப் பண்ணலாம். 1.5 வந்ததுக்கப்புறம் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஒரு $3 இப்போதைக்கு ஒரு ஷார்ட் டேர்மில் போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா என்னோட பெர்ஸ்பெக்டிவ். இப்போ பைனான்ஸில் 5 டேஸ்க்கு முன்னாடி KYB நோ யுவர் பிஸ்னஸ், அதாவது அது நம்ம ப்ரீஃபாக சொல்லணும்னா, இப்போது ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு டோக்கன் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களோட டோக்கனாமிக்ஸை ரீட் பண்ணுவாங்க. அடுத்து அவங்களோட ஒயிட் பேப்பர், அடுத்து அவங்களோட பேக்ரவுண்ட் ப்ராஜெக்ட்ஸு, இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிவிட்டு ஓகே இவங்க ப்ராப்பராக இருக்காங்க, நம்ம லிஸ்ட் டவுன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸ்சேஞ்சுமே இப்படி வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு தான் டோக்கனை லிஸ்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல பை டோக்கனை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பைனான்ஸ் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் 5 டேஸ்க்கு முன்னாடி இந்த KYBயை சப்மிட் பண்ணதாக ஒரு நியூஸ் வந்துச்சு. ஆனால் அந்த நியூஸை போயிட்டு இப்போ கிளிக் பண்ணால் பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். பைனான்ஸ் ஏதோ ஒரு பெருசாக ஒரு கேம் விளையாடுறாங்க பை டோக்கனை வச்சு, மேபி லிஸ்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா பைனான்ஸ் சுத்தமாக பை டோக்கனை ஒதுக்கிட்டாங்க, லிஸ்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ மார்க்கெட்டில் இது பார்த்திங்கன்னா கிரிப்டோன்றது ஒரு மிராக்கலான மார்க்கெட். என்ன வேணால் மார்க்கெட்டில் நடக்கலாம், ரைட்டா? ஸோ அதனால் நம்ம இதை பேஸ் பண்ணி அக்குமுலேட் பண்ணலான்னா ஆப்வியஸாக பண்ணலாம். எதாக இருந்தாலுமே நம்மளுடைய ரிஸ்க்கு தான். இப்போது 100% உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 1%, ஒரு 1.5% பை டோக்கன் வாங்குறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் கூட ஆப்வியஸாக ஓகே தான். இந்த செகண்ட் மைக்ரேஷனை பற்றி நான் சில யூடியூப் வீடியோஸில் பார்த்தேன். ப்ராப்பராக யாருமே சொல்லலை. ஏன்னா ப்ராப்பரான நியூஸஸ் எதுவுமே வரல. இப்போ அடுத்து அதாவது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் முடிஞ்சு மே 16 வரைக்கும் இந்த KYC ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு இன்னும் அப்ரூவ் ஆகாமல் இருக்குது. ஸோ அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய ட்ரான்ஸ்ஃபரபிள் பேலன்ஸ் இருக்குது தெரியுமா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அந்த மைக்ரேட்டும் பண்ணிக்கிற மாதிரி மே 16க்குள்ளே நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சில யூடியூப்ஸில் சில இங்கிலீஷ் சேனல்ஸில் போட்டிருக்காங்க. அதை பற்றி ஏதாவது சோர்ஸ் கிடைச்சாலும் நம்மளோட டெலகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மார்க்கெட் அப்டேட் தான். இப்போது நம்ம இந்தியாவில் ஹாட் நியூஸாக போயிட்டுருக்குது ஒரே ஒரு விஷயம். வாட்ஸ்அப்பு, அடுத்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமு, இதெல்லாம் ட்ராக் பண்ண போகிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா கிரிப்டோஸில் சம் அதர் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் நடக்குது. யாரெல்லாம் ஒழுங்காக டேக்ஸ் பே பண்ணுறாங்களா இல்லையா, இது மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க ஜஸ்ட் மானிட்டர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு விதத்தில் நல்லது கூட தான். இதனால் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரெகுலேஷனாக கிரிப்டோ வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேக்ஸ்லாம் எல்லோரும் ஒழுங்காக பே பண்ணுவாங்க. அப்படின்றதுனால இது மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போதைக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் சி வாட் வில் ஹேப்பன். ஸோ இது எப்படி மேல்முறையீடு பண்ணுறாங்க, என்னென்ன விஷயங்கள் வருது அப்படின்றத இனிமேல் தான் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ கைஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெலகிராம் சேனல்லையும் அண்ட் தென் பார்த்திங்கன்னா ட்விட்டரில் நீங்கள் அப்டேட்டாக இருந்தாலே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடனே தெரிஞ்சிக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.